இனி நம்ம பார்க்க போகிற காமிக் அப்சல்யூட் பேட்மேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச சூப்பர் ஹீரோஸ்னால் 2 பேர். ஒன்று ஸ்பைடர்மேன், இன்னொன்று பேட்மேன். ஸ்பைடர்மேனோட காமிக்ஸ் விரைவில் பார்ப்போம். இப்போ நான் இந்த சேனலில் போட போகிற ஃபர்ஸ்ட் காமிக்காக பேட்மேன் காமிக் தான் போகணுன்னு நினச்சேன். அந்த காமிக் தேடும் போய் தான் எனக்கு இந்த அப்சல்யூட் பேட்மேன்கிற காமிக் கண்ணில் பட்டுச்சு. இந்த பேட்மேன் காமிக் இஷ்யூ ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1 இயர் ஆகிடுது. மந்த்லி 1 இஷ்யூ அப்படின்னு விட்டுட்டுருக்காங்க. இப்போ வரைக்கும் 12 இஷ்யூஸ் வந்துருக்கு. ஸோ டக்கு நம்ம இந்த 12 இஷ்யூ பார்த்து லைனில் வந்துடலாம். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போட அப்சல்யூட் பேட்மேன் இஷ்யூ நம்பர் 1. ஸோ வாங்க இந்த காமிக் எக்ஸ்பிளேஷனுக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பழைய காமிக் க்ரானிக்கல்ஸ் இந்த மாதிரி நான் பல காமிக்ஸ் பார்க்கறதுக்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம காமிக்குள்ளே போகலாம். ஹே ப்ரூஸ், பேட்ஸை படிக்க இன்னும் நிறைய டைம் இருக்குது. வா நம்ம ஆரம்பிக்கலாம். வணக்கம் கோட்டம். உன்னை பாட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இவ்வளோ நாள் நீ யாராண்ட? நான் உன்னை கடைசியாக பார்க்கும்போது யாராண்ட? இப்போ நீ ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. ஆனால் கொஞ்சம் அரசி ஆராய்ஞ்சு பாட்டா. பார்ட்டி அனிமல்ஸ் கேங் 9 பேரை ப்ரூட்டலாக ஒரு அட்டாக்ல வந்து சாவடிச்சிருக்காங்க. விச் இன்க்ளூட்ஸ் 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ். உங்ககிட்ட என்னமோ மாறி இருக்கு. நான் 3 வாட்டி உன்னை சுற்றி வரேன், ஆனால் புரிய மாட்டேங்குது. ஆமாம், உன் இடையே எங்கே? உன்னோட சென்டர் பாயிண்ட் என்னமோ உன்னை முழுங்கின மாதிரி இருக்கு. இன்ஃபேக்ட் எனக்கு ஒன்று ரொம்ப ஞாபகம் இல்லை. ஆனால் எனக்கு இந்த புது கோட்டம் பிடிச்சிருக்கான்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரில. பட் இட்ஸ் ஓகே. அண்ட் உனக்கும் என்ன 2 ரொம்ப பிடிக்குமான்னு தெரில. என் பேர் ஆல்ஃப்ரட் பென்னிவர்ட். அண்ட் நான் கொஞ்சம் கெட்ட விஷயம் பண்ணலாம் இருக்கேன். பாட்டி எவ்வளோ ஆல்ஃப்ரட் உன்னோட ஃபேவரட் இன்னும் ஸ்டாக்ல இருக்கு. பெரிய மனுஷா, உன்னை மறக்க முடியுமா ஆமீர்? உண்மைடா நீ பைக்லேயே வந்துருக்க. இந்த ஊரில் பைக்கை வெளியே விடுடு. நீனா ரொம்ப சண்டைக்கு கூப்பிட்ற மாதிரி. சரி, நான் பாட்டுக்கிறேன். ஆமீர் கபூலை கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி விட்டான். அவன் அப்பார்ட்மெண்ட் நான் அடிக்கடி போயிருக்கேன். ஏன் அவன் பசங்கள் கூட நான் எப்படி கிரிக்கெட் ஆடணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓட்டம்லேயே ரொம்ப டீசெண்டான டீ ஷாப் அவனால் நடட்டுறான். அதனால தான் நான் எப்பயுமே அவன் கூட டச்சில் இருப்பேன். ஹே ஜூலியா, எப்படி இருக்க? நான் அவனை பாட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நான் இப்போ கோட்டமில் இருக்கேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் இங்கே தான் இருப்பேன். நீ இன்னும் இங்கே இருக்கியான்னு எனக்கு தெரியல. ஆனால் நீ இருந்தா உன்னை பார்க்குற ஒரு சான்ஸ் கிடைச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அண்ட் இருக்குமா நான் தான் அப்பா ஆல்ஃப்ரட் பெனிவே. அவங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குமா? பெனிவர்ட் சைனிங் இன். அருமையாக இருக்கு. அசைன்மெண்ட் என்ன? கடந்த 3 மாசமா பார்ட்டி அனிமல்ஸ் அப்படிங்கிற ஒரு கேங் கொடூரமான வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. நிறைய கொலைகளை பண்ணி கிட்டத்தட்ட 700% அவங்க ஒரே ஒரு கேங் வந்து மர்டர் ரேட்டை 700% ஏற்றிருக்காங்க. அதாவது நேற்று ஒரு டே கேரை தொட்டு அங்கே இருக்க 32 பேரை சாவடிச்சு வெளியில் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. எப்படி நான் கேள்விப்பட்டேன். ஆனால் நீங்கள் எதுக்காக என்ன இதுக்கு சிங்கப்பூரில் கூப்பிட்டீங்க? நான் ஒரு அங்கே டார்கெட் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆனேன். அவனை கிட்டத்தட்ட 5 நீங்கள் கேள்விப்பட்டு அசைன்மெண்ட்டை நாங்கள் எல்லாம் பாட்டுகிட்டே தான் இருப்போம். நீ பார்ட்டி யூனிவர்ஸை பற்றி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறது மட்டும் தான் வேலை. அவனுங்க கூட நீங்கள் ஃபைட் பண்ணக்கூடாது. அண்ட் அட் த சேம் டைம் இன்னொரு ஆள் பார்ட்டி யூனிவர்ஸ் கேங்கை சுற்றி நோட்டை விட்டுடுறான். அவன் அந்த பார்ட்டி யூனிவர்ஸ் எப்படி நெருங்கினாலும் இல்லை உனக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் நீ அவனை அடித்து இருக்க உனக்கு ஃபுல் ஆத்தரைசேஷன் இருக்கு. அருமடா. நீ எந்த இடத்துல போய் பார்க்கணுங்கிறதுக்கான கோஆர்டினேட்ஸ் உங்கள் பைக்கு அனுப்பிடுறோம். அண்ட் நம்ம பாசிபிள் டார்கெட்ஸையும் அவனுக்கு அனுப்புகிறேன். டீயை நல்லா குடி. பை. உன் பிரச்சனை என்ன கேளவா? ஏன்னா அவங்க சொல்கிற ஆடோ சர்வன்ட்டு கேள்வி கேட்குற. நீ ஒரு சர்வன்ட் மாதிரி. அவங்க பெல் அடிப்பாங்க, நீ அவங்களுக்கு சர்வ் பண்ணணும். அதான் போச்சுடா. அதான் டீ ஷாப் ஓனர் ஆமீர் சொன்ன மாதிரியே ஆல்ஃப்ரடோட பைக்கை தூக்கிட்டாங்க. ஆனால் இப்போ பிரச்சனை என்னன்னா அதில் தான் அவருக்கான முக்கியமான கோஆர்டினேட்ஸ்லாம் இருக்குது. இன்னைக்கு நைட் இதான் உன் ஊர். பயம் இல்லாமல் வீக்னஸ் இல்லாமல் இன்னைக்கு நைட் நீ ஒரு ப்ரோ இது ஏன்ட்டு நினைக்கிறேன். ஓ ஹே ப்ரூஸ், நான் உனக்கு கொஞ்சம் சூட வச்சுக்கிறேன் பாட்டேன். நைட்டு ஒரு பிக் டேட் இருக்குது. நீ சரியான ஹெச்பிஸ்கரான இடத்துக்கு போகணும். வெளியே ரொம்ப கொடூரமான விஷயம் நடந்துருக்கு, உனக்கு தெரியும்ல. கவலைப்படாத, காடல் காட்டில் இருக்குது. இப்போ கொஞ்சம் தள்ளு. ஹோய் அடைச்ச நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் பசங்களா? இவனுக்கு உயிர் இருக்குது அடானே.
எங்களை சிரிக்க வைக்கிறிய ப்ரூஸ்? வெல், அவர் 20 மணி நேரத்துக்கு மேலே தூங்குவார். அது மட்டும் இல்லாமல் ப்ரைம் ரிப் மூலமாக 3 வாட்டி ஒரு நாளைக்கு சாப்பிடுவார். அண்ட் எதை பார்த்து அவன் பயப்பட மாட்டார்ல. சர்ட்டான் அவன் பார்க்க டெரராக இருந்தாலும் அவன் யாரையும் யாருக்கும் அஃபெக்ட் பண்ண மாட்டான். அவன் சிறுசிறுன்னு இருக்க மாட்டான். அப்போ வரைக்கும் ஸ்கூலுக்கு போனோட இல்லையா? இப்படிலாம் ஒரு பையன் உங்கள் அப்பா கிட்ட, அதாவது டீச்சர்கிட்ட பேசுவானா? நான் அவங்ககிட்ட சும்மா விளையாடிட்டு இருக்கேன் மிஸ்டர் வெயின். சரி மனுஷன், நீ நைட்டு படத்துக்கு போடுற பற்றி நீ எக்ஸைட்டடாக இருக்கியா? ஐ மீன் இன்னைக்கு நைட் நான் தூங்கிட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். நான் வந்தே ஆகணுமா? ஓய் ஆமாம், அந்த படத்தில் தான் நீயும் அம்மாவும் சண்டிச்சிங்க. எனக்கு புரியுது. பட் எதுக்காகண்ணா? ஓ காட், சீரியஸாவா? அடைச்ச சாரி வேலன். பேகுக்கு 90, சாண்டுக்கு 30. இது கூட்டம் இருக்குது. பேக்கோடனே சாண்டை வரும், அப்புறம் எடுக்கிற தனி காஸ்ட். இது வந்து கீழே நீ கொட்டின இருக்குல்ல சாண்டு, அதை க்ளீன் பண்ணுறதுக்கான மெயின்டைனிங் காஸ்ட்டுக்காக தான் $30. புரிஞ்சுதா? அது சரி, உண்மையை நீங்கள் இருந்துச்சு தான் போக போகிறீங்களா? ஆமாம், நான் இந்த பிளேஸையே வந்து வைலன்ஸ் ஸ்கேல்ஸ் ஆஃப் காட்டம்னு கூப்பிடலான் இருக்கேன். ஆசி, எனக்கு ஒரு எக்ஸாட்டிக் பெட் லைசன்ஸ் இருக்கு. ஆசி? அவனும் என்னைக்கு வேணாலும் போலீஸ் கிட்ட மாட்டுற நிலைமையில இருக்கான். அவனா? நீ நேச்சர் காட்டுற பாடைங்களை என்னைக்கும் பார்க்க மாட்டேன் பிரதர். பெங்குயின்ஸ்க்கு எப்படி ஒரு முட்டைகளை வந்து ஒழிச்சுக்கிறோன்னு தெரியும். அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் அவன் பையன் ப்ரோ. நான் எப்படி பேசுகிறேன்னா என்னால் முடியாது. நீ போக்குற விளையாடவே வந்து பல மாதமாக வரல டியூட். இந்த வாரம் நான் எல்லாரையும் கேட்டர் பண்ண பார்க்குறேன். லைக் ஹெடி, ஹார்வே, ஓஸ், நான் செலினாவோட கூட டயல் பண்ண பார்க்குறேன். என்னால் முடியாதுன்னு நான் சொன்னேன். சரி, அட்லீஸ்ட் நைட் டவுன் ஹால்காச்சும் போகிறேன்னு சொன்னேன். கூடி சீக்கிரம் எனக்கு காசு புது பேக் வாங்கிட்டேன். பாய். கமான் மேன், முழு ஊரையே வந்து 2 ஆக்கிட்டு இருக்காங்க இந்த பார்ட்டி அனிமல்ஸ் கேங்க. அவனுங்கள நேர பார்ட்டியா? நேற்று ஒரு ஃபேமிலியை கூட அவனுங்க வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானுங்க. அது நான் அந்த ஃபுட்டேஜ் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு. அந்த அம்மாவையும் குழந்தையும் அப்படியே ஒரு பைப்புக்குள்ளே சடிச்சு எவ்வளோ டார்ச்சர் பண்ணிங்க தெரியுமா? இந்த மாதிரி ஜிம் ஓனர் விளைவிட்டுருக்க நம்ம ப்ரூஸ் வெயின், அதாவது பேட்மேன், நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அந்த டைமில் அந்த ஜிம் பாய், உனக்கு என்னடாச்சு? நான் பேசிட்டேங்க ப்ரூஸ், நீ எங்கே போகிற? இதான் நம்ம வீடு நண்பா. சே, யாராச்சும் விட்டாங்க என்னை மாட்டி ஆகணும். இந்த பாட்டி அனுப்பிச்சிக்காங்க எங்கிட்ட டோட்டி ஆகணும். இல்லை, அவங்கள கொல்லணும் அப்படின்னு அந்த பாரவன எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி அனிமல்ஸ் கேங்கை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ஒரு கேங் கொடூரமான பல வேலைகளை செஞ்சுட்டு வராங்க. இன்னொரு சட்டப்பட ப்ளே பண்ணா என்ன? அஃப்கோர்ஸ் பெஞ்சமின். அவன் மியூசியாலஜியில் PhD பண்ணியிருக்கா தெரியுமா? உண்மையாவா? நீ என்னடா சொல்கிற? இது என்னமோ பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடிட்டு இருக்க. எஸ், நான் அப்படிடா பண்ணுவேன். வெல், ரூமர் என்ன சொல்கிறேன்னா இவங்க எல்லாருமே பார்ட்டி அனிமல்ஸ் கேங் நடு வாளுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கொடூரமாக கொலை பண்ணிகிட்டு இருக்க. ஏன், எதுக்கு? ரூல்ஸ் ஒன்று இருக்குது, அது உனக்கு தெரியுமா? காட்டம் வெறும் ராமன் சொல்கிறா குட்டி. எப்போ நீங்கள் எல்லாருமே டான்ஸ் ஆட வரீங்க? மிஸ்டர் மார்க், மிஸ்டர் ஃபால்கன், என்ன சொல்கிறீங்க? நைட்டு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, நம்ம டான்ஸ் ஆரம்பிக்கலாமா? விடிய காலில் 3 மணி ஆகுது. மியூசிக் ஆஃப் பண்ணிட்டு அந்த பையனை போய் தூங்க சொல்கிறா. பெஞ்சமின், மியூசிக் ஆஃப் பண்ணுங்க. சரி, நான் கேட்குறேன், என்ன விஷயம்? நீட ஒரு பெரிய கை நாங்களாம் கேள்விப்பட்டோம். உலகம் முழுக்க உனக்கு கான்டாக்ட் இருக்குங்கிறது எனக்கு நல்லா புரியுது. வேறு வேறு அனிமல்ஸில் உங்கள் கேங் அட்டலியும் பண்ணிகிட்ருக்கு. இங்கே ஆடு, இன்னொரு ஜிராஃபி, நீ ஏதோ ஒரு குளோபல் இலுமினாட்டி கூட வந்து சம்மந்தப்பட்டிருக்கிய. என்ன ரேட்டு புரியல எனக்கு. உண்மையில நான் பிஸ்னஸில் நாங்கள் 180 வருஷமாக இருக்கோம். நீ எங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஆமாம், எங்களுக்கும் சிப்ளிங்ஸ் இருக்காங்க, கசின்ஸ் இருக்காங்க. அண்ட் நீங்கள் எல்லாம் ஊர் ஃபுல்லாக பண்ணுற அட்டிலிட்டுருக்கு. எங்களுக்கு ஏதாவது பயமாக இருக்குது. ஸோ உன்னோட சின்ன பாட்டி போர்டை தூக்கிட்டு விடியறதுக்குள்ளே இங்கேருந்து போயிரு. விடிய மூணு அவனை பாட்டேன், நீ செட்ட. புரிஞ்சுடா? பேபி, அவங்களுக்கு நம்ம மாஸ்க்கு காமிங்க. நல்ல ஐடியா ஸ்வீட் ஹார்ட். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாம் என்னை பற்றி ஒரு ராங்கான ஐடியாவில் இருக்கீங்க. ஹிஸ்ட்ரி அதில் தான் நான் இப்போ என் பேர் வந்து படிஞ்சிருக்கோம் நேரத்துக்கு. அதனால தான் நாங்கள் இங்கெல்லாம் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இது முடிவு. வாவ், இன்னும் நிறைய மாஸ்க் இருக்குது.
வெறும் சாதாரண மாஸ்க் இல்லை, சாவு மாஸ்க். இதில் இருக்க எல்லாருமே இறந்து போனவங்களோட ரிவார்டு மாதிரி நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஞாபகாட்டமா நல்லா இருக்குல்ல. அண்ட் அங்கே இருக்கிறது தான் மார்ட்டின் லூத்தர். அண்ட் இது ரூமரான சாக்ரேட்ஸ். இது ஜார்ஜ் வாஷிங்டனோட மாஸ்க். அண்ட் இதுதான் மிஸ்டர் மரோனே. ஓ, இது உன்னோட பிரதர் மாதிரி இருக்கு. சாலா என்ன அது? அண்ட் சார் அது அவங்களோட கசின் மிஸ்டர் ஃபால்கோனே அவரு. மற்றது எல்லாமே அவங்களுக்கு சம்மந்த போட்டவரோட மாஸ்க். அண்ட் இந்த ரேக்கில் இன்னும் 2 இடம் மிச்சம் இருக்குது. செட்டா எப்பையா அப்படின்னு கொடூரமாக அவங்க 2 பேரையும் கொண்டு அவங்க தலையெடுக்கிறாங்க. அந்த சமயத்தில் அந்த வில்லன், பெஞ்சமின் வாட்டா போடுறா. இன்னைக்கும் மடைய கேங் ஒரு 6 பேர் கொண்டிருக்காங்க. கேள்வி என்னன்னா, இந்த பார்ட்டி அனிமல்ஸுக்கு மான்ஸ்டர்ஸ் யாரு? இந்த குழந்தைங்க இவ்வளோ பைத்தியக்காரங்கிறாங்க. ஹேட் பண்ணிட்டு ஃபுட் எடுத்துருக்கோம். ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஃபுட்டேஜ் எல்லாமே டிஸ்டர்பிங்காக இருக்கும். ஸோ சின்ன பசங்க கர்ப்பிணி பெண்கள் இந்த வீடியோ பார்க்க வேணாம். உண்மையில எங்கள் டிவி ஸ்டேஷனுக்கு எல்லாருமே காட்டமோட மக்களுக்காகவும் காட்டமோட ஃபியூச்சருக்காகவும் போராடிட்டு ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு மேயர் ஜிம் கோஆர்டினேட்டர் பற்றின ஒரு எமர்ஜென்சி மீட்டிங்கு நைட்டு டவுன் ஹாலில் ரெடி பண்ணியிருக்காங்க. பார்ட்டி அனிமல்ஸோட டெரரை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்காக. நீ எல்லாம் ஒரு மேயராயா? நாங்களும் நடிக்கிறதுக்குள்ள படவே ராஜன் வீட்டில் போய் இருக்காங்க. என்ன பதில் சொல்ல போறீங்க? ப்ளீஸ் யார் சொல்கிற ஒரு டைமில் பேசுங்க. யோ கார்டன், நீ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்கும் ஒரு நாள் நீ நல்லா வேண்டுன்னு சொல்லிட்டு மேயர் ஆகுனா, இப்போ எல்லாரையுமே சாவடிச்சிட்டு இருக்காங்க. பார்ட்டி அனிமல்ஸ் கேங் பாட்டு சும்மா இருக்கே நீ. சாரி சார், அதுக்கு ஷார்ட் அவுட் பண்ணா நம்ம இங்கே வந்துருக்கோம். ஹாமில்டன் ஹில்ல இங்கே குக்காக இருக்குது. நீ எப்படி என்ன சொல்ல போகிற? மேபி அவன் இருக்கிறோக்கா இருக்கலாம். 6 நாள் தான் இவன் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கானா? நம்ம எடுத்து சண்டை போடுவோம். நம்ம திரும்ப சண்டை போட்டுட்டு இருக்கோம். ஆனால் இந்த கேங்கை பற்றி ஒரு சின்ன குழு கூட கிடைக்க மாட்டேங்குது. மேரையா, நான் ஒரு ஃபிங்கர் டைலர்ஸ் கடையை 27 ஸ்ட்ரீட்டில் ரன் பண்ணுறேன். ஒவ்வொரு வீக் டேவும் நடத்திட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 71 வருஷமாக நடத்திட்டு இருக்கேன். என் கடை பக்கம் நிறைய வாட்டி நடந்திருக்கேன். என் பையன் பிறந்தாண்டிக்கிட்டோம், அதுக்கு என் ஒய்ஃப் நான் நடந்தாண்டிக்கிட்டோம். அவரை கிட்டத்தட்ட 18,302 வாட்டி நான் செட் போயிருக்கேன். ஆனால் ஒரு வாட்டி கூட நான் பயன்படலை. இப்போ அந்த பக்கம் நான் போகவே இல்லை. அந்த அவ்வளோ பயம் முடிக்கிட்டு இருக்காங்க அந்த பார்ட்டி அனிமல்ஸ் கேங். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நான் அந்த இடத்துல நான் வெளியே இருந்தாலும் என்னால் அவட உணர முடியுது. பயமும் கோபமும் கலண்டடிச்சு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கோபம் நியாயம்தான். அந்த எக்ஸ்ப்ளோஷன் காட்டில் வெடிக்கிறதுக்கு முன்னாடி தப்பாக ஏதாவது ஆட்டுக்கு முன்னாடி நான் ஒன்று பண்ணி ஆகணும். அண்ட் அவங்க என் கண்ணுக்கு தெரியுறாங்க. ஏப் ஸ்கூல்ஸ் டப்பான ப்ராங் ஸ்குவாட்ஸ் எல்லாம் பயங்கரமான ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸஸாக இருக்காங்க. சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்காங்க. என் கட்ஸ் இங்கிட்ட டப்பாக நடக்க போட்டுங்கிட்ட ஆணி வேற அடித்து சொல்லுது. 21 ரிப்போர்ட்டிங் சார். பார்ட்டி அனிமல்ஸ் கேங் சைடில் தான் இருக்காங்க. ஹெவிலி ஆர்ம்ட். அவங்ககிட்ட நிறைய கன்ஸ் இருக்குது. ரிப்போர்ட் பண்ணுங்க சார். நிறைய பேர் இறந்து போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சார். என்ன அவங்களை எடுத்து சண்டை போடுறதுக்கு பெர்மிஷன் தாங்க. பெர்மிஷன் டினைட் பண்ணிடுவோம். ஏன்னா நீங்கள் அவங்களை அப்சர்வ் மட்டும்தான் பண்ணணும். இந்த மாதிரி பரபரப்பான சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கும் போது ஆல்ஃப்ரட் பென்னிவர்ட்டுக்கு அந்த பார்ட்டி அனிமல்ஸ் கேங் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, நீங்கள் அவங்களை அப்சர்வ் மட்டும் பண்ணி இன்ஃபர்மேஷன் தர மட்டும் அவங்க வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ஃப்ரட் கையை கட்டி போட்ட மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்ஃப்ரடோட ஹையர் அத்தாரிட்டிஸ். நான் அவங்க அனைவருக்கும் வாக்களிக்கிறேன். இந்த பெட்டி கிரிமினல்ஸை பிடிச்சிட்டு ஒரு ஜஸ்டிஸ் முன்னாடி நிறுட்டுவேன். தான் ரவுண்ட் கிளாக் 24/7 காட்டம் போலீஸோட சேர்ந்து. இது போலீஸா? பார்ட்டி அனிமல்ஸ் கேங் இப்போ நான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷனே அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. எல்லாம் நியூஸில் வந்துருச்சு. உங்களால் ஒன்றும் இப்போ மழுப்ப முடியாது. காப்ஸ் எல்லாருமே அவங்களே உயிருக்கு பயந்தாங்கன்னு ஓடிட்டுருக்காங்க. காப்ஸாலாம் ஒன்றுமே எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தர முடியாது. அப்படியா அப்படின்னு அங்கே இருக்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சமக்கம் ஆனால் மேயர் அமைதியாரு அப்படின்னு சொல்கிற சமயத்தை பீப்புள்ஸ் எல்லாருமே நல்லா கேளுங்க. இதான் பார்ட்டி அனிமல்ஸ் கேங்குக்கு தேவை. நம்ம எல்லாருமே பயந்து போய் ஒருத்தர் மாட்டி அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டு நம்மளை மாட்டி ப்ளேம் பண்ணிக்கணுங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தேவை. நான் ஜிம் கார்டனோட பல நாட்கள் வேலை செஞ்சுருக்கேன் அவரோட ஆஃபீஸில். அவர் நம்ம நாட்டுக்காக பல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு. இதையும் அவர் கண்டிப்பாக சார்ட் அவுட் பண்ணுவார். அண்ட் இந்த விஷயம் ஜஸ்ட் மேயருக்கும் இல்லைன்னா ஹெட் போலீஸ் ஆஃபீஸரான புல்லக்கோ சம்மந்தப்பட்டதில்லை, நம்ம எல்லாருக்குமே சம்மந்தப்பட்டது. நம்ம எல்லாருமே பார்ட்டி அனிமல்ஸ் கேங் எடுத்து அப்படின்னு லேடி பேசிகிட்டு இருக்க சமயத்தில் உள்ள ஒரு பாம் பறந்து வெடிக்குது. உள்ளே அப்படியே அந்த பார்ட்டி அனிமல்ஸ் கேங்
நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை சாவுன்னு நினைக்கிறேன். இதை பாருங்க, உங்களுக்கு என்ன பண்ணாலும் என்கிட்ட டீல் பண்ணுங்க. ஹாய் ஜிம்மி, நோ பாய் ஜிம்மி அப்படின்னு மேயரை பாட்டி தரமாரியா சுட. ஆ அப்பா பயாரா, இங்கிட்ட எல்லாரும் வெளியே கூட்டிட்டு போ. அந்த சமயத்தில் யாருக்காச்சும் உயிர் பிச்சை கேட்கணுமா? அவங்க உங்கள் குழந்தைகளை பற்றி சொல்லுங்கள், உங்கள் வயசான பாட்டிமா பற்றி சொல்லுங்கள், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்ல மாட்டீங்களா? அப்போ முச்சு. என்ன நடந்துச்சு? இப்போ எல்லாரும் பின்னாடி போங்க, தலையை கீழே போட்டு குடிங்க. அட கடவுளே, வெளியே பெரிய யாருமே இருக்கு. நம்ம எல்லாரையும் பாதுகாக்கணும். என்ன சட்டம் கேட்டாலும் காலை திறக்கக்கூடாது. எத்தனை பேர் இருக்காங்க? யாருமே இல்லை சார். இன்னொரு டிக்கெட் புதுசாக இறங்கியிருக்கு. அவன் ஏதாவது பண்ணானா நீ அவன் அடிச்சு பண்ணணும். புரிஞ்சுடா பெரியவாட்? காப்பி டாட். இப்போ என்ன ஆச்சு? அப்படின்னு மேலே என்னமோ ஒரு உருவத்தை பார்த்து அந்த பாட்டி யூனிவர்ஸ்காரங்களுக்கு 3 பேர் வந்து சுட, அந்த உருவம் ஜஸ்ட் ஸ்மோக் பாம் தூக்கி போடுது. அண்ட் அவன் சண்டை போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு பேட்மேன் ஹெல்ப் பண்ணணும்னு ஆல்ஃப்ரெட் மனசுக்கு தோணுது. ஆனால் அந்த சமயத்தில் அந்த இன்னொரு ஆள் சீனியர் டிஸ்டர்ப் பண்ணுறானா பெண்ணியோட அப்படிங்கிற கமெண்ட் கேட்க, இல்லை ஐம் ஸ்டில் கேதரிங் டேட்டா அப்படிங்கிற மாதிரி ஆல்ஃப்ரெட் சொல்கிறாரு. அந்த சமயத்தில் ஒரு பெரிய ஆர்மியை பேட்மேனை நோக்கி ஓட, இப்போ என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்னு ஆல்ஃப்ரெட் அங்கே உட்காந்து வாட்ச் ஆகுறாரு. அந்த சமயத்தில் பேட்மேன் தலையில் ஒரு அந்த கொம்பு மாதிரி இருக்கும்ல, அதே ஒரு வெப்பனை யூஸ் பண்ணி முன்னாடி வர அந்த பாட்டி அனிமல் கேங்கில் இருக்க எல்லாரையுமே அடிச்சு நவுட்டுறாரு. இந்த மாதிரி பேட்மேன் அடிச்சு நவுட்டுறாரு. ஆல்ஃப்ரெட் ஓரமாக நின்று பாட்டு எல்லாரையும் ரசிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா அந்த அளவுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸை வந்து ட்ரைனிங் பண்ணி நிறைய மார்ஷல் ஆர்ட்ஸை பிளெண்ட் பண்ணி ஒரே அலையே அடித்து எல்லாரையும் எப்படி சொல்ல கொல்றவங்க நோக்கத்திலே அடிக்கிற நோக்கில் மென்டாலிட்டி அந்த பாசிட்டிவாக நம்ம பேட்மேனுக்கு இந்த சமயத்தில் இல்லை. அந்த சமயத்தில் ஒரு பெரிய ஹல்க்கு மாதிரி தள்ளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வராது. என் கைகள் நீ நினைக்கிறத கூட நிறைய பேரை ஒரு பார்த்தீங்கன்னா கொலை பண்ணியிருக்கு. முன்னாடி எட்டவே முடியாது. பரவாயில்ல, உனக்கு மறுபடியும் சான்ஸ் தரேன். தள்ளுறா, கெட் அவுட் ஆஃப் மை வே அப்படின்னு அந்த பாட்டி அனிமல் ஆள் சொல்ல, கையில் ஒரு கம்பி எடுத்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிற அந்த பேட் சிம்பிளில் போய் வச்சு கனெக்ட் பண்ணுறாரு. அடுக்கமாக தெரியுது. அது சாதாரண பேட் ஸ்மெல் மட்டும் இல்லை, அது ஒரு பேட்டில் ஆக்ஸாகவும் ஒர்க் ஆகும் அப்படின்னு. அப்போ அந்த பாட்டி அனிமல் ஆள் அவர் கையில் இருக்க ஆக்ஸ் எடுத்து பேட்மேனை வெட்ட வர சமயத்தில் பேட்மேன் அவர் கையில் இருக்க பேட்டில் ஆக்ஸை வச்சு அந்த பேட்மேனோட கையே வெட்டிட்டு, இந்த கைட்டானே 1000 பேரை வெட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த பாட்டி மேலே முடியல அப்படின்னு சொல்ல, நம்ம பேட்மேன் அந்த சமயத்தில் ஹாஸ்பிட்டல் இங்கே இருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது. ஆனால் நீ எங்கே போகிறதுக்குள்ளேயே கையில் இருந்து ரட்டம்னு செத்து போயிடுவேன். ஸோ உயிருக்காக ஓடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாசா கெட் அவுட் ஆஃப் மை வேன்னு சொல்ல பாட்டி அனிமல் ஆளுங்க எல்லாருமே கடையிட்டானுங்க. பாட்டி அனிமல் அங்கே தெரிச்சு ஓடுற சமயத்தில் நம்ம ஆல்ஃப்ரெட்டை பார்த்துட்டு, பா வெறிட்டனும்டா, என்ன மாசா பண்ணுறான் இவன். ஆமாம், ஆனால் உண்மையிலேயே ஒரு டாக்டிஷியன் நல்ல ஃபைட்டரான்டா, இவங்களை சும்மா ஓட விட்டுருக்கமானேன்னு நினைக்கிற சமயத்தில் நம்ம பேட்மேன் ஒரு லைட்டரை பட்டு வைக்கிறாரு. உடனே அந்த பாட்டி அனிமல்ஸ் ஆளுங்க ஓடுனீங்க எல்லாம் செதறி அடித்து எல்லாருமே காலி. சூப்பர் அப்படின்னு நம்ம ஆல்ஃப்ரெட் பேசிகிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு கமாண்ட் வருது. சார், இந்த மாதிரி எனக்கு சேட்டலைட் சிக்னல்ஸ் வந்து அந்த இடத்துல ரொம்ப பெரிய விஷயம் நடந்த மாதிரி காமிச்சிருக்கு. அவன் பண்ணாலும் பண்ணலையும் 3rd பர்சனோட உள்ளே இருந்தானே அவனை நீ அடித்து இப்போ நிமிஷம் நொறுக்கி ஆகணும், கில் ஹிம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமாண்ட் வர வேறு வழியே இல்லாமல் ஆல்ஃப்ரெட் உள்ளே இறங்குறாரு. நம்ம ஆல்ஃப்ரெடும் இப்போ அந்த இடத்துக்கு போய் பார்த்தா எல்லா பாட்டுக்காரங்களும் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. பேட்மேன் கிட்டே போன ஆல்ஃப்ரெடோ, தம்பி DC-34 ஷார்ட் கன் ஆட்டோமேட்டிக்கான ஷார்ட் கன்னோட சவுண்டை கேட்டிருக்கியா? இந்த உலகத்துலேயும் மொத்தம் 3 டாட் இருக்குது. இப்போ அது மூளையே வந்து செதற அடிச்சுக்க வாய்ப்பு இருக்குது, நீ கண்ணிமிக்கிற கூட முன்னாடி அப்படின்னு சொல்ல, நம்ம பேட்மேனை ஆல்ஃப்ரெட் அடிச்சு நறுக்கிட்டு அந்த கன்னை வந்து கையில் விட்டுட்டு, ஆமாம் பயங்கரமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு மாசா. ஆனால் சொன்ன அடுத்த செகண்டே பேட்மேன் அங்கேருந்து மறைஞ்சு போயிடுறாரு. என்ன ஆகுது அப்படின்னு தெரியல. அடுத்த நாள் என்ன பாட்டி அனிமல் கேங்ஸை கடலை விட்டுருக்காங்க. யார் பேட்மேன் ஒரு பெரிய டாக் போயிட்டுருக்கு.
அந்த சமயத்தில் நம்ம ஆல்ஃப்ரெட் அவரை பேட்மேனை ஃபாலோ பண்ணி ப்ரூஸ் வெயின் தான் பேட்மேன் அப்படிங்கிற ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் இந்த யூனிவர்ஸில் ப்ரூஸ் வெயின் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்காருங்க. அது எப்படின்னா, எப்பயுமே பேட்மேன் சூப்பர் பவர் அப்படின்னு கேட்டால் எல்லாமே ஃபஸ்ட்டு அவர் ரொம்ப பணக்காரர் இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவரோட பணத்தினால தான் நம்ம பேட்மேனால் அவ்வளோ கேஜெட்ஸ் டூல்ஸ் வாங்கி அவ்வளோ பயங்கரமாக அவரால் எக்யூப்டாக இருக்க முடிஞ்சுது. ஆனால் இந்த யூனிவர்ஸில் அந்த கதையே இல்லை. ஏன்னா சின்ன வயசுலேயே இருக்கும்போது பேட்மேன் அந்த ஜூவுக்கு போன மாதிரி கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் கொடுத்துட்டே நிறைய இருக்கும்ல. அந்த சமயத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இன்சிடென்ட் இருக்கும். அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா பேட்மேன் ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் பையன் மாதிரி இருக்கார். இப்போ கூட ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கராக இருக்கார். அண்ட் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் இருக்கிற டைமில் அவர் கூட அவங்க அம்மா இருக்காங்க. முன்னாடி அவங்க அப்பா அம்மா 2 பேர் இருக்க மாட்டாங்க. பட் இந்த டைம் அவரோட அம்மா அவங்க கூட இருக்குங்கோ. நம்ம ப்ரூஸ் வெயின் கூட இருக்காங்க. ஸோ இது டோட்டலி டிஃப்ரெண்ட்டான ஒரு யூனிவர்ஸ் மாதிரி தான் இந்த அப்சல்யூட் பேட்மேன் யூனிவர்ஸ் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு ப்ரூஸ் வெயினோட அப்பாவை நிறைய பேர் அந்த டைமில் அட்டாக் பண்ண வந்துருக்காங்க. அந்த ஸ்டார்டிங்கில் ஜூ போர்ஷன் காமிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த சமயத்தில் நம்ம ப்ரூஸ் வெயினோட அப்பா மற்றவங்களை காப்பாற்றுவதுக்காக அங்கேருந்து 30க்கும் மேற்பட்ட சில்ட்ரன்ஸு பேட் ஹவுஸ் அப்படிங்கிற பக்கத்தில் இருந்து ஒரு சேஃபான இடத்துக்குள்ளே அனுப்பிச்சிட்டு அவர் இறந்து போயிருப்பார். இதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா ப்ரூஸ் வெயினோட அம்மா மட்டும் வந்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரூஸ் வெயினை பற்றி அனைத்தையுமே பார்த்திங்கன்னா ஆல்ஃப்ரெட் கண்டுபிடிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் மீண்டும் ஒரு வாட்டி நம்ம அந்த ப்ரூஸ் வெயின் அந்த அவங்க அப்பா இறந்து போன அந்த ஜூக்கு போய் பார்க்கும்போது அந்த பேட்ஸை பாட்டிருக்காரு. அது எல்லாத்தையுமே மைண்டில் எடுத்துக்கிட்டு அவரோட ஹை ஸ்கூலில் செமையாக படித்து பெஸ்ட் ரேங்கிங் வாங்கி அங்கே ஸ்டேட்லேயே இருக்க பெஸ்ட் யூனிவர்சிட்டிக்கு போய் ஜாயின் பண்ணியிருக்காரு. போன உடனே ஸ்போர்ட்ஸில் எதுவும் இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு இன்ஜுரி, ஒரு சாஃப்ட் டிஷ்யூ டியர். அதுக்கப்புறமா அவரால் எந்த விரும்பி விளையாட முடியல. ஆனால் அதுக்கப்புறமா ஆல்ஃப்ரெட் அழைச்சி அதுமாதிரி பார்க்கும்போது தெரியுது இது ஜஸ்ட் ஒரு வெளியே ஒரு கவர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நல்லா படித்து, அதாவது அப்ளைட் மெக்கானிக்ஸ் படிச்சிருக்காரு, கெமிஸ்ட்ரி, கிரிமினல் சைக்காலஜி, மிலிட்டரி தியரி, சோஷியல் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா வேறு லெவல் படித்து கோல்டு மெடலிஸ்ட் வாங்கி நான் தன்னைத்தானே ஒரு சூப்பர் ஹீரோவாக மாட்டிக்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு ப்ரூஸ் வெயின். அதே மாதிரி அதுக்குமா நீ வீட்டுக்கு வருவ, காட்டமில் இருக்க வேலையை முடிச்சுட்டு இப்போ உன்னோட மற்ற எல்லா வேலையுமே பார்ப்ப. நீ வாட்டர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க இவன் இன்ஜினியர் மாதிரி இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிட்டி ஹாலில் பார்த்திங்கன்னா பப்ளிக் பாலிசி அண்ட் மைக்ரோ அந்த மாதிரி பல ஸ்டடீஸ் பார்த்திங்கன்னா உட்காந்து படிச்சிருக்காரு. சிட்டியை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவரோட பாடி, பிரெயின் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. வெளியோட இன்ஜினியர் மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ளே தன்னைத்தானே பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமாக பார்த்திங்கன்னா பஃப் பண்ணியிருக்காரு பாடியவும். ஸோ நார்மலான பேட்மேன் பார்த்திங்கன்னா ரொம்ப லீன் பேக் அந்த மாதிரி வச்சுட்டா இருப்பார். பட் இங்கே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 7 அடி கிட்ட ஹைட்டில் பயங்கர பஃப்பான ஒரு பாடியோட இந்த பேட்மேன் தன்னைத்தானே ரெடி பண்ணிக்கிறாரு. அண்ட் வேறு லெவலில் தன்னோட பாடியை ஃபுல்லாக பஃப் பண்ணிக்கிட்டு எல்லாமே நம்ம காட்டமை பற்றின எல்லா விஷயங்களுமே நல்லா தெரிஞ்சுக்கிட்டு க்ரைம்ஸை எதிர்த்து போராடுறதுக்காக முக்கியமான ஒரு தலையாக ஒரு பேட்மேனாக உருவெடுக்கிறாரு ப்ரூஸ் வெயின். அந்த சமயத்தில் அவங்க அம்மாவே அவனோட காட்டுறாங்க. சீரியஸ்லி உங்கள் அம்மா அவன் பெற்ற தாயை 1 மணி நேரமாக இந்த இடத்துல வெயிட் பண்ண வச்சுருக்கேன் நீ என்ன? சாரிம்மா, நான் ஜூ பக்கம் போயிட்டு வந்தேன். சரியான மன்னிச்சிரு. நான் டவுன் ஹாலில் என்ன நினச்சின்னு கேட்டேன். நீங்கள் ஓகே தானே? அவங்க உள்ளே அடிச்சுட்டு எல்லாரையுமே கொலை பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த டைமில் அப்படின்னு அவங்க அம்மா பேட்மேனை முடி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஆல்ஃப்ரெட், நான் ப்ரூஸ் வெயின் அவங்க அம்மா முன்னாடியே கொலை பண்ண முடியும், அது ஈஸியாக இருக்கும். ஆனால் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நெவர் காண்டாக்ட் மீ அகெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ஃப்ரெட் போன ஜூலியா கிட்டே அவருக்கு மெசேஜ் வருது. அதை பார்த்துனே மனசு உடஞ்சி போன ஆல்ஃப்ரெட், சே போடா அப்படின்னு சொல்லிட்டு விடுறாரு. அப்போ சில ஹைட்டான பில்டிங் டாப்பில் நம்ம ப்ரூஸ் வெயின் இருக்காரு. இந்த ஏப்ஸ்கல் மாஸ் ஃபஸ்ட்டு நான் பார்த்தோன்னே எனக்கு இது என்னமோ ஜஸ்ட்டு ப்ரொடெக்ஷனுக்காகவோ இல்லைனா ஜஸ்ட் இன்டிமினேஷனுக்காகவும் நினச்சேன். ஆனால் அதுவும் இல்லை. எப்படி நான் அதை கண்டுபிடிச்சேன்னா, ஒரு ஏப் மார்க்கை கிராக் பண்ணும்போது அது உள்ளே இருக்க செக்யூரிட்டி அப்படின்னு ப்ரூஸ் வெயின் போய் ஒரு ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என் ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்த பக்கம் ஆல்ஃப்ரெட் வருது. அவருக்கு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆல்ஃப்ரெட் ப்ரிட்டி ஸ்மார்ட்டா, செமையாக இவ்வளோ ஹைட்டான பில்டிங்ஸில் ஒளிஞ்சிக்கிட்டு உன் ஹைட் அவுட் வச்சுருக்க. எல்லா டாப் ஃப்ளோர்ஸில் பில்டிங்ஸுமே கம்பெனிஸாலேயும் இல்லைன்னா பயங்கர பணக்காரங்களாலேயும் இருக்கும். அதெல்லாம் நிறைய பேர் அவங்க யூஸ் பண்ணாமல் கூட வச்சுருப்பாங்க. அதை நீ யூஸ் பண்ணிவிட்டு உன்னோட ஒர்க் ஸ்டேஷனாக வச்சுருக்க. ஹாலோ இன்வெஸ்ட்மெண்ட் டியூர். ஆனால் இப்போ நான் முடிச்சு விட போகிறேன் பிகாஸ் இட்ஸ் மை ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆல்ஃப்ரெட் சொல்கிறாரு. அந்த இடத்துல பேட் காஸ்டியூம் போட்ட பேட்மேன் அவன்கிட்ட D65 கன்னு சொன்னாங்களே,
நம்ம ஆல்ஃப்ரெட் அந்த கன்னை வச்சே நம்ம ஆல்ஃப்ரெடை வந்து சுடுறாரு. டக்கு டக்குன்னு நிறைய விஷயம் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் வந்து அந்த சின்ன பையன் என்ன பண்ணியிருக்கானா, என்னோடய ப்ரைஸ்லெஸ்ஸான அந்த ஷார்ட் கன்னில் புல்லட்ஸுக்கு பதிலாக என்னென்னமோ சின்ன சின்ன பேட் சிம்பிள் போட்ட ஒரு குட்டி குட்டி யானி மாதிரி என்னென்னமோ செட் பண்ணியிருந்தான். ஆனால் என் முகத்தில் பட்டுச்சு. நல்ல விஷயம்னா அதனால் எனக்கு உயிர் சேதம் எதுவும் இல்லை. செகண்ட், அவன் என்னோடய ஓன் பைக் திருட்டு போன பைக்கை அவன் தான் வச்சுருக்கான். அதை வச்சு முறுக்கிட்டு போகிறான். தேர்ட் விஷயம், அவ்வளோ ஹைட்டான பில்டிங்லேருந்து கீழே குடித்தான். ஆனால் குடித்தவன் எங்கே லேண்ட் ஆக போகிறான்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கடா போய்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி நல்ல ஆல்ஃப்ரெட் பார்க்குறாரு. இப்போ அப்படி சீனை பேட்மேன் வந்து பார்த்தீங்கன்னா பறக்கிறத காமிக்கிறாங்க. படம் ஆல்ஃப்ரெட் சொல்கிறாரு, இதுக்கப்புறமா உனக்கு தப்பாக நடக்காது கோட்டம், பிகாஸ் யுவர் சேவியர்ஸ் ஹியர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவன் நெக்ஸ்ட் டே நம்ம பிளானில் இன்டர்ஃபியர் ஆனால் நான் பாட்டுக்கிறேன் சார் அவனை அப்படிங்கிற மாதிரி ஆல்ஃப்ரெட் வந்து கமாண்டருக்கு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா எனக்கு அது புரியுது, நீ பார்ட்டி அனிமல்ஸ் மேலேயே ஒரு கண் வச்சுக்கோ, ஏன்னா அவங்களுக்கு பிடிக்கிறதா முக்கியமான விஷயம். அதுக்குமா அவன் பழைய டார்கெட் ஞாபகம் இருக்கா, நீ 5 வருஷமாக தேடி பிடிக்க பாட்டியே, அவன் இப்போ ஃபிலிப்பைன்ஸில் இருக்கான், அவன் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ அப்படியே நம்ம ஆல்ஃப்ரெட் மைண்ட் வாய்ஸ் ஓவரில் காட்டுறாங்க. அவன் வந்து ஹென்ரி டுகார்ட் அப்படிங்கிற ஒரு ஆள் ஃப்ரான்ஸில் வந்து ஸ்டடி பண்ணி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணியிருக்கான். அண்ட் லீக் ஆஃப் அசாஷன்ஸ் அவங்களோட சேர்ந்து ட்ரெயின் பண்ணியிருக்கான். அண்ட் மட்டும் இல்லாமல் அவங்களே கூட கொலை பண்ணியிருக்கான். இப்போ ஃபிலிப்பைன்ஸில் இருக்க விண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கான். அடுத்து என்ன பண்ண போகிறான்னு தெரில அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இப்போ அப்படியே அண்டாவில் காட்டுறாங்க. அவன் ஹெலிகாப்டரில் போன ஹெலிகாப்டர் பைலட்ஸில் ஒருத்தன். ஸோ ஒரு சார்ஜ் முன்னே கூப்பிடணுமா, வேறு என்னமோ மிஸ்டர்ஸ் மறுபடியும் கூப்பிடுறா அப்படின்னு சொல்லி இன்னொரு பைலட், அதாவது கேப்டன், அவரோட பேர் ஜாக் ஆட்டர் அப்படின்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. அவரோட உண்மையான பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிளானட்டில் இருக்க 30வது ரிச்சஸ்ட் ஆள் அப்படின்னா சும்மாவா, அவன் இஷ்டத்துக்கு வாழ்வான், நம்ம என்ன சொல்ல முடியும். அவன் என்னோட ரிச் அண்ட் ஜெனரஸான ஃப்ரெண்டாக இருக்க மாட்டானா. அப்பா அந்த கேப்டன், ஏய் ஜோக் பண்ணாடப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் கோபேட். ஏன் அப்படின்னு கேட்க, உனக்கு கேட்கலையா, அந்த ஆள் எதுக்குமே சிரிக்க மாட்டான், எதுக்குமே. அதனால தான் அவரை எல்லாருமே த ஜோக்கர் அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லணும். ஜோக்கர் ஒரு வில்லத்தனமான என்ட்ரியை கொடுத்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் இஷ்யூவை முடிக்கிறாங்க. ஸோ கைஸ், உங்களுக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எங்கே லைட்டாக நல்லா பண்ணல அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் ஸ்டில் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் ஐம் கிவிங் வாய்ஸ் ஓவர் ஃபார் காமிக். ஸோ எடிட்டிங் நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன், பட் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வாய்ஸ் அவுட் வரேன். ஸோ என் வாய்ஸ் எப்படி இருக்குது, என் வாய்ஸ் மாடுலேஷன் எப்படி இருக்குது, நான் எப்படி எடிட் பண்ணியிருக்கேன், அது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அப்சல்யூட் பேட்மேன் இஷ்யூ 1 எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். கிட்டத்தட்ட 27 மினிட்ஸ் என் வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு நான் இந்த வீடியோ எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எனக்கு டேங்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் டேங்க்ஸை ஜஸ்ட் ஒரு லைக் பட்டன் மூலமாக ஒன்று சொல்லுங்கள். இன்னும் பெரிய டேங்க்ஸாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிக்குமோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்குது, உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கல அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து அப்போட என்னோட வீடியோவில் என்னால் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். Until then, thanks for watching. Tata bye bye. See you friends.